ஒன் ஆஃப் மை ஸ்பெஷல் டே மினி விலாக் தான். ஆக்சுவலாகவே எங்கள் வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, பர்த்டே வெட்டிங் டேனாலும் நாங்கள் அழகர் கோவில் கருப்பணசாமி தான் கும்பிட்டு வருவோம். இந்த தடவை கொஞ்சம் ரூட்டை மாற்றிட்டோம். ஏன்னா போன வாரமே நாங்கள் அழகர் கோவில் போயிட்டு வந்துட்டோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை February 7 எல்லாமே எங்கள் வெட்டிங் டேயும் சேர்ந்து வந்ததுனால மீனாட்சி கோவில் டிக் பண்ணோம். எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடி மீனாட்சி கோவில் போவார். நான் ரொம்ப ரேராக தான் போவேன். அன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கே நாங்கள் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு போனால் சீக்கிரம் சாமி பார்க்கலாம். நாங்கள் புடவை சாத்திரைன்னு ஒரு மினி வேண்டுதல் இருந்தது. அதையும் நம்ம முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே தான் கூட்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு போனோம். பட் ஒரு தெரிஞ்சவங்க நல்ல காலம் வந்தாங்க. சாமி முன்னாடியே கொண்டு விட்டுட்டாங்க. நல்லபடியாக சாமி பார்த்துட்டு அந்த சாமிக்கு அந்த புடவையையும் அவர் நல்லபடியாக சாத்தினார். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் 9 கேஜி வாங்கணும், 6 கேஜி வாங்கணும், அப்படி காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ஆர்டினரியாக தான் வாங்கிட்டு போயிருந்தேன். சாமிக்கு வச்சு கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாரீ எல்லாத்துக்குமே நேற்று தைவெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு நான் வாங்கி டொனேட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வந்தனம் ஹோட்டலில் சாப்பிட்டு காலை டிஃபன் முடியும். நாங்கள் மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் 6 மணிக்கே எங்கள் வேலை முடிஞ்சு போயிடுது. நமக்கு 8, 7:30 தான் திறப்பாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பார்க்கிங் இருந்தது, ஆனால் கூட நிறைய கூட்டம் இருந்ததுனால டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பக்கத்தில் உள்ள கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டில் ஒரு வெண்பொங்கல் பண்ணி சட்னி பண்ணி சாப்பிட்டாச்சு. சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வெளியே சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் சாயங்காலமே நான் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. எல்லாம் பக்கத்தில் கருப்பணசாமி கோவில், முனீஸ்வரர் கோவில், பிள்ளையார் கோவில், ஆஞ்சநேயர் கோவில் எல்லாமே நேற்று நாங்கள் ரொம்ப ரொம்ப திருப்தியாக போயிட்டு வந்தோம். வீட்டில் கொஞ்சோண்டு மாவு இருந்தது, அடமாவும் கொஞ்சம் இருந்தது, தோசை மாவும் கொஞ்சம் இருந்தது. எல்லாருமே ஆனியன் ரொம்ப வதக்கி போட்டால் தான் தோசையில் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வதக்கி போட்டது கிடையாது. தோசை மேலேயே அப்படியே போட்டு நல்லா அந்த திருப்பியை வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா அது மேலே எண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் மூடி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ஊத்தப்பம் இருந்தது. நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஊத்தப்பம், பொடி ஊத்தப்பம்னு சொல்லிட்டு 2 ஊத்தப்பம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. மாவு கூட 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின ஒரு பர்டிகுலர் பிராண்ட் மாவு தான், வீட்டில் அரைக்கல. ஆனாலும் கூட தோசை கொஞ்சம் கூட புளிக்காமல் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் தான் நினச்சேன், நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட இப்படி ஒரு தோசையை நம்ம சாப்பிட்ருக்கவே முடியாதுங்கிறப்பல ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாகவே எங்களுடைய வெட்டிங் டே, ஏதாவது பர்த்டே எல்லாம் வந்தால் நாங்கள் மேக்ஸிமமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். அது ஒரு ஸ்பெஷல் டேனா ஒரு ஸ்பெஷல் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாப்புல இருக்கும். பட் இந்த தடவை நாங்கள் சிம்பிளஸ்ட்டாக கோவிலுக்கு போனதே எங்களுக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுவும் என்னுடைய 3 வருஷம் பெண்டிங் வேண்டுதல் நிறைவேற்றினது அதை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் நான் ஹோட்டலில் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வீட்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஊத்தப்பம் பண்ணி காலையில் பொங்கலுக்கு பண்ண சட்னி, கொஞ்சம் தக்காளி சட்னி எல்லாமே இருந்தது. அதை வச்சு நாங்கள் சூப்பராக முடிச்சிட்டோம். ஆனால் தோசை ஆளுக்கு ஒரு ஊத்தப்பம்லாம் இருந்தது. கொஞ்சோண்டு அடமாக இருந்தது. அதை குட்டி குட்டி அடையாக போட்டால் கொஞ்சம் அடையும் தோசையும் வச்சு இதே ரொம்ப சிம்பிளாக கொண்டாடியாச்சு. பாய்.